இந்த வீடியோவில் எந்த ஒரு ஃபோட்டோலையும் அழகான க்ளோ எஃபெக்ட்ஸை அடோபி ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த பேக்ரவுண்டை நம்ம மாற்ற போகிறோம். ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் எடுத்து நான் கலர் லுக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நைட் ஃப்ரம் டே தேவைப்படுற க்ளோ வர வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஸ்லைடர் ரெண்டாக பிரியும். அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஹைலைட்ஸ் கலர் வீலில் நான் ஆரஞ்ச் அந்த மாதிரி டோன் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வணக்கம், வெல்கம் டு வரைகலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். தொடர்ந்து இந்த சேனலில் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவர்களுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அழகான க்ளோ எஃபெக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். முதல்ல நம்ம இந்த புகைப்படத்தில் பேக்ரவுண்டை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக நமக்கு தேவையான ஏரியாக்கள் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் டூல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டூலில் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பயன்படுத்துங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் குயிக் செலெக்ஷன் டூல் பயன்படுத்துகிறேன். இதில் முதல் ஆப்ஷனான நியூ செலெக்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் தேவையான இடங்கள் மட்டும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத சில பகுதிகளும் செலக்ட் ஆகுது. அதை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு மூன்றாவது ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். அதன் மூலமாக நம்ம திரும்பவும் தேவையில்லாத இடங்களை டெலீட் பண்ணிடலாம். தேவைப்பட்ட ஜூம் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டை தள்ளுறதுக்கு ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேவைப்படுற இடங்களை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் செலக்ட் அண்ட் மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் மாஸ்க் நமக்கு அப்ளை ஆகுது. இப்போ நம்மளுடைய எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது தலைமுடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதை சரி பண்ணுறதுக்கு ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் எடுத்து நான் அந்த இடங்களில் நான் மெதுவாக ஸ்ட்ரோக் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சதும் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான இடங்கள் செலக்ட் ஆகியிருக்கு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு லேயரில் தனியாக நம்ம செலக்ட் பண்ண இடங்கள் மட்டும் பேஸ்ட் ஆகியிருக்கு. இதை நான் சென்டருக்கு கொண்டு வரேன். இப்போ நான் இன்னொரு பிக்சரை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். அகெயின் கண்ட்ரோல் டி கொடுத்து ரீசைஸ் பண்ணுறேன். நம்ம டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணுறேன். ஸோ இந்த லேயரை நம்ம விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய லேயருக்கு பின்னாடி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக சென்டரில் கொஞ்சம் பொசிஷன் பண்ணுறேன். ஸோ க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நைட் விஷுவல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த நார்மலான டே பிக்சரை நான் நைட் எஃபெக்ட்டுக்கு மாற்றுறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர் லுக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு சில செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் நான் நைட் ஃப்ரம் டே அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேவாக இருக்கக்கூடிய பிக்சர் கிட்டத்தட்ட ஒரு நைட் எஃபெக்ட்டுக்கு போயிருக்கு. இது இன்னும் நைட் மோடுக்கு மாற்றுறதுக்கு நான் அகெயின் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்து லெவல்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய லெவல்ஸை நான் காமிச்சிருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய டே பிக்சர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக நைட் எஃபெக்ட்டுக்கு மாறுறத நம்ம பார்க்கலாம். இதில் அகெயின் இன்னும் கொஞ்சம் ப்ளூ சேனல் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் நம்ம மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் ப்ளூயிஷாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நைட் எஃபெக்ட் நல்லா ப்ளூயிஷாக கொடுக்கும்போது ஒரு நைட்டுக்கு க்ளோசர் லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சன் இருக்கக்கூடிய ஏரியா ரொம்ப எல்லோவாக தெரியுது. அதை நான் வந்து செலக்ட் பண்ணி தனியாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபெதர் இப்போ கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு 10 பிக்சல் ஃபெதர் கொடுத்துருக்கேன். இப்போ ஹியூ சேச்சுரேஷன் எடுத்து டைரெக்டாக அந்த இமேஜ்லேயே நான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி அதை நான் ஒரு ப்ளூ டோனுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் பிக்சருக்கு நம்ம நைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பிக்சர் வந்து ஆனால் டே டைமில் இருக்க மாதிரி இருக்குது. அதையும் நைட் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் ஜேவும் கொடுக்கலாம். நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே அந்த ரெண்டு லேயரையும் நான் விஜய் அவர்களுக்கு மேலே நான் வைக்கிறேன். இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணதுனால மேலே இருக்கிற லேயருக்கு நல்ல ஒரு நைட் எஃபெக்ட் வந்திருக்கு. ஆனால் கீழே இருக்கிற லேயருக்கு 2 மடங்காக அது அப்ளை ஆகியிருக்கு. ஸோ நான் தனித்தனியாக விஜய் அவர்களுக்கும் சரி பேக்ரவுண்டுக்கும் சரி தனித்தனியாக இந்த செட்டிங்ஸை கொண்டு போகிறதுக்கு கிளிப்பிங் மாஸ்க் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தா அந்தந்த லேயருக்கு மட்டும் அந்தந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் அப்ளை ஆகுது.
இப்போ ஒரு பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளைலேருந்து க்ளோ வர மாதிரியான ஒரு கான்செப்ட் நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பட்டர்ஃப்ளை பிக்சர் எடுத்திருக்கேன். அகைன் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இப்போ பென் டூல் எடுத்து இந்த பட்டர்ஃப்ளையை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் மேக் செலெக்ஷன். ஒரு 1 பிக்சல் ஃபெதர் கொடுத்து நான் மேக் செலெக்ஷன் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணால் இன்வெர்ஸ் ஆகுது. அதாவது நம்ம செலக்ட் பண்ண போர்ஷன் தவிர மற்ற இடங்கள் செலக்ட் ஆகுது. அப்படியே டெலிட் அழுத்தினோன்னா அந்த ஏரியாக்கள் நமக்கு டெலிட் ஆகிடும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ளிப் பண்ணுறேன் ஹரிசான்டலாக. ஸோ இந்த பக்கம் நமக்கு திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதை ரீசைஸ் பண்ணி பொசிஷன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளையை நம்ம இப்போ க்ளோவாக கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் கர்வ்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளைக்கு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த கர்வ் ஆப்ஷனில் நான் நல்ல கான்ட்ராஸ்ட் ஏற்றி வைக்கிறேன் இந்த பட்டர்ஃப்ளைக்கு. ஸோ தட் நம்ம க்ளோ வரும்போது அந்த ஃபீச்சர்ஸ் நல்லா தெரியணும். இந்த கர்வ் லேயர் மற்றும் பட்டர்ஃப்ளை லேயர் ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது அந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லீனியர் டாட்ஜ் ஆட் அப்படின்ற பிளெண்டிங் மோட் வைக்கிறேன். நமக்கு க்ளோ எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டூப்ளிகேட் பண்ண லேயருக்கு நான் காஷியன் பிளர் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 பிக்சல் நான் வைக்கிறேன். ஒரு சின்ன க்ளோ ஆட் ஆகுது. அகெயின் க்ளோ இன்னும் வேணும்னா நம்ம இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அகெயின் அதே லேயரை டூப்ளிகேட் பண்ணுறேன். மறுபடியும் காஷியன் பிளர் கொடுக்குறேன். இந்த முறை கடந்த முறை எவ்வளோ கொடுத்தோமோ அதோட அதிகமாக கொடுக்கணும். மற்றும் ஒரு முறை டூப்ளிகேட், அகைன் காஷியன் பிளர். இதே ப்ராசஸை இன்னும் சில முறை எனக்கு தேவைப்படுற க்ளோ வர வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்து இந்த க்ளோ வந்து நம்ம விஜய் அவர் மேலே நமக்கு படுற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அவருடைய லேயருக்கு மேலே இப்போ நான் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கும் மறக்காமல் கொடுக்குறேன். ஸோ அவருக்கு மேலே மட்டுமே இந்த லேயர் அப்ளை ஆகும். இப்போ அந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு அந்த பேனல் ஓப்பன் ஆகுது. இதில் கலரைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்னஸ் சேச்சுரேஷன் ஹியூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த பட்டர்ஃப்ளையில் இருக்க க்ளோ இவர் மேலே படும்போது என்ன கலர் வருமோ அதுக்கு ரிலேட்டடான கலரை நான் வைக்கிறேன். முதல்ல வைக்கும்போது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். நம்ம போக போக கூட அதை திரும்ப எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ டோன் ஃபுல்லாக அப்ளை ஆகியிருக்கு. இதை நம்ம தேவைப்படுற இடங்களில் மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் பிளெண்ட் இஃப். இப்போ நம்ம இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இந்த செட்டிங் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அண்டர்லைங் லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லைடர் நம்ம மூவ் பண்ணுறது மூலமாக இங்கே ஷேடோஸ் கண்ட்ரோல் ஆகும். கீழே இருக்கக்கூடிய பிக்சரில் இருக்கக்கூடிய டார்க்கான ஏரியாஸில் ஷேடோ ஏரியாஸில் இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹார்ஷாக எரேஸ் பண்ணுது. இதை வந்து இந்த டிரான்சிஷனை ஸ்மூதராக கொண்டு போகிறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்லைடரை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்லைடர் ரெண்டாக பிரியும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த எல்லோ டோன் நம்ம தேவைப்படுற இடங்களில் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாஸ்க்கை நான் கண்ட்ரோல் ஆகி கொடுத்து ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடுறேன். இப்போ நம்ம ப்ரஷ் டூல் எடுத்து நமக்கு தேவைப்படுற இடங்களில் மட்டும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ லேயர் மாஸ்க் ப்ரஷ் டூல் இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியலனா இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். லேயர் மாஸ்க்னா என்ன, ப்ரஷ் டூல்னா என்ன, இதை வச்சு நம்ம எப்படி எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஒயிட் கலரை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபெதர் ப்ரஷ் வச்சுட்டு ஃப்ளோ நான் வந்து ஒரு 10க்குள்ளே வச்சுக்கிறேன். ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த ஒயிட் ஸ்வாட்ச் இருக்கும்போது இந்த ப்ரஷ்ஷை நம்ம மெதுவாக மைல்டாக ஸ்ட்ரோக் பண்ணோன்னா நமக்கு தேவைப்படுற இடங்களில் மட்டும் அந்த மாஸ்கில் நமக்கு எல்லோ டோன் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ பெட்டர் பிளெண்டிங்க்கு நான் இந்த லேயரை இந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரை நார்மல்லேருந்து நான் லீனியர் ஆட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வைக்கிறேன். ஸோ க்ளோ வந்து நமக்கு நல்லாயிருக்கும். விஜய் அவர்களுடைய பிக்சர் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை நான் கொஞ்சம் லைட் பண்ணுறதுக்கு லெவல்ஸ் லேயரில் ஒப்பாசிட்டியை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ பட்டர்ஃப்ளை ஒரு க்ளோ இருக்குது. அந்த க்ளோ வந்து நமக்கு இவர் மேலே படுது. அப்படி இருக்கும்போது பட்டர்ஃப்ளையில் இருக்க க்ளோ மற்ற ஏரியாக்களில் எங்கெங்கே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது மேலேயும் படும். ஸோ கீழே வந்து இருக்கக்கூடிய ரோஜா பூக்களில் கொஞ்சம் பட்டாலும் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் பிக்சருக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் மாஸ்க் அண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அங்கே நான் இதே டெக்னிக்கில் கொஞ்சம் லைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரேன். இதையும் நம்ம மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் அடையாளத்துக்கு அதை செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய அந்த க்ளோ அவர் மேலே படுறத கொஞ்சம் கலர் ஃபைன் டியூன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ மறுபடியும் அந்த ஹியூ சேச்சுரேஷனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஹியூவை மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பட்டர்ஃப்ளையில் இருக்கக்கூடிய அந்த கலர் டோனுக்கு இதை ரிஃப்ளெக்ஷனை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அகெயின் ப்ரஷ் டூல் வச்சு மாஸ்கில் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ரோஸ் மேலே பட்ட க்ளோஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். நான் லாங் டிஸ்டன்ஸில் பின்னாடி வந்து க்ளோ இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். அதையும் அந்த குறிப்பிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்க்கு போயிட்டு நான் திரும்ப எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வரேன். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் ஒரு பூந்தோட்டத்தில் அங்கங்கே இருக்கிற மாதிரி இதையே நம்ம டூப்ளிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை நம்ம டூப்ளிகேட் பண்ண லேயர்ஸோட சேர்த்து எல்லாத்தையும் நான் ஒரே ஃபோல்டரில் குரூப் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் குரூப் கொடுத்தா நமக்கு ஒரே ஷாட்டில் அது டூப்ளிகேட் ஆயிரும் அந்த க்ளோ எஃபெக்ட்ஸோட. ஸோ அந்த பட்டர்ஃப்ளையை நான் ஒரு வேறு இடத்துல நான் பொசிஷன் பண்ணுறேன். ஸோ இன்னும் 2-3 டூப்ளிகேட்ஸ் பண்ணி வேறு வேறு இடங்களில் நான் அந்த பட்டர்ஃப்ளைஸை பொசிஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளை இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நமக்கு க்ளோ எஃபெக்ட் இருக்கணும். ஸோ அதையும் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் மேலே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் போயிட்டு நான் மாஸ்க் அண்ட் ப்ரஷ் ஆப்ஷன் வச்சு நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை க்ளோவில் கொஞ்சம் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்பார்க்லிங்ஸாக. ஸோ நார்மலான ஒரு ஸ்பார்க்கிள் பார்ட்டிகல்ஸ் இருக்க ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, அதை வந்து லைட் அண்ட் மோடில் வச்சா நமக்கு நல்ல ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்குது. அதான் இந்த பட்டர்ஃப்ளை சுற்றி நான் பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயராக வந்து இந்த பிக்சர் வச்சுருக்கோம். ஸோ அது அப்படியே அப்ரப்டாக ஒரு ஸ்கொயராக நமக்கு தெரியக்கூடாது. அதனால் ஒரு மாஸ்க் போட்டு அதோட எட்ஜஸை வந்து நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் அதோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணி அங்கங்கே நான் பொசிஷன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த பிக்சரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கு லேயர் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் விசிபிள் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் ஒரே லேயராக மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டர் மெனுவில் கேமரா ரா ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிற பேனலில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் முதல்ல டெக்ஸ்சர் அப்படின்ற வேல்யூவை நான் ஜாஸ்தி பண்ணுறேன். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கிளாரிட்டி அப்படின்ற ஆப்ஷனையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பிக்சர் கிளியர் ஆகிறத நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இதில் கலர் கிரேடிங் டேப்பில் ஷேடோஸில் இருக்கக்கூடிய கலர் வீலில் நான் ஒரு ப்ளூ டோன் நான் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஹைலைட்ஸ் கலர் வீலில் நான் ஆரஞ்சு அந்த மாதிரி டோன் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம நைட்டில் இருக்கிறதுனால ப்ளூ ஷேடோஸும் க்ளோ வந்து ஆரஞ்சு டோனில் இருக்கிறதுனால அந்த ஹைலைட்ஸும் நான் எடுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னும் நம்ம எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணிட்டே போகலாம். நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் மெருகேற்றலாம். இப்போ நம்ம டைம் எவ்வளோ போடுறோம், நம்ம பேஷன்ஸ், நம்ம பொறுமையாக எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறத செஞ்சு பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே மார்க்ஸ் டூலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் மார்க்ஸ் டூல் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக டெமோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. உங்களுக்கு நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எளிமையாக பர்சனல் ட்ரைனிங்கில் 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் Adobe Photoshop, Indesign, Illustrator, Premiere Pro கற்றுக்க முடியும். இந்த 4 அப்ளிகேஷன்ஸையும் நான் 1-to-1 கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட ட்ரைனிங் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள மறக்காதீங்க. என்னுடைய தொடர்பு தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் கலிக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அதனால் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுபோல் மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.